தொடர்ந்து மத்திய அரசு பட்ஜெட்டை பல எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தொடரை தவிர்க்கிறாங்க, எதிர்க்கட்சிகள்லாம் தவிர்க்கிறாங்க. ஏங்க அவங்களும் பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருக்கவங்க தானே, அங்கேயும் பாதிக்கப்பட்டவர்கள் தானே. அவங்க எண்ணிக்கையில் ரொம்ப கொஞ்சம் பேர். அவங்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து கோஷம் போட்டுட்டு இன்னைக்கு பங்களாதேஷில் அங்கே இடஒதுக்கீடு எதிராக கலவரம் நடக்குது, ஆட்சிக்கு எதிராக கலவரம் நடக்குது, நீங்கள்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நிதியே கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிற இந்த நிலையில் இது போன்ற செயல்லாம், ஏன்னா இப்போ கலந்துக்கிட்டாவது ஏதோ ஒரு சில விஷயங்களாவது தமிழகத்துக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இது சரி. இப்போ நிதி ஆயோக் இது மாதிரி பட்ஜெட்டில் புறக்கணித்தார்கள், அதனால் சேரல, நாங்கள் போகலை அப்படின்னு 23க்கு கலந்துனாரா நம்ம தமிழக முதல்வர், 22ல் கலந்துனாரா? அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாக சொல்லிக்கிறாரு. 22லையும் கலந்துக்கல, 23லையும் கலந்துக்கல. அப்போ பட்ஜெட்டில் தமிழ்நாடு இல்லை அப்படின்ற காரணத்தை சொல்ல, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மத்திய அரசாங்கம் அவங்க பாரபட்சம் இல்லாமல் நடந்துப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும், அதனால தான் போனாதான் பணம் வரும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கினாதான் நம்ம மாநிலத்துக்கு தேவையானது கிடைக்கும்ன்ற நிலைமை இருந்ததுன்னா கட்டாயம் போயிருப்பாங்க. கமலஹாசன் அவர்கள் விரைவில் இந்தியன் பட்ஜெட் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் 3 கூட தான் வரும்னு சொல்லிக்கிறாரு. இந்தியன் 2வே ஊற்றிக்கிச்சு. இதில் இந்திய பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் அப்போ இது என்ன பட்ஜெட் தான்? பாகிஸ்தான் பட்ஜெட். ஏங்க இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு இவர் அரசியல் பற்றி பேசினா உட்காந்து கேட்டுக்கிறீங்களே, ஏங்க நீங்க வேற? எனக்கு இன்சல்ட்டா இருக்குது. பன்முகத்தன்மை கொண்டவர். என்ன பன்முகத்தன்மை? அதுல பல முகம் இந்த தசாவதாரத்துல ஒவ்வொரு சீன்ல ஒவ்வொரு முகம் வரும், கடைசியில மட்டும்தான் 10 முகமும் வரும் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் முகம் அப்படின்றது பல நேரத்துல எங்கேயோ போய் பதுங்கிக்குது. அந்த கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு, அவர் கூட்டணியில் இருக்க கட்சிக்கு ஏதாவது ஒரு சிக்கல், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் குரல் கொடுப்பாரு. மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வாய் மூடின்னு போயிடுவார். ஒரு லிக்விட் அதை குடிச்சு செத்து போனாங்கல்ல, என்ன சொல்லிட்டு வந்தாரு? குடிக்காதன்னு சொல்ல முடியாது, அளவோடு குடின்னு சொல்லணும். நல்லா இருக்குது இல்லை? இது முட்டு கொடுக்கறது முடிவு பண்ணியாச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரோபன். சார், தொடர்ந்து மத்திய அரசு பட்ஜெட்டை பல எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தொடரை தவிர்க்கிறாங்க, எதிர்க்கட்சிகள்லாம் தவிர்க்கிறாங்க. ஏன்னா இதில் கலந்துக்கிட்டு கூட அந்தந்த மாநில தேவைகளை கூட வாங்கியிருக்கலாம்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க இந்த புள்ளி கூட்டணியை சார்ந்த எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பேசிக்கிறாங்க? எதை சொன்னாலும் எதிர்த்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அரசியல் சட்டத்துக்கு முரணாக, நடைமுறைகளுக்கு எதிராக பேசுறது, நடக்கிறது, இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் வங்காளதேசத்தில் அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக கலவரம், உடனே சொல்லிட்டாங்க நீங்கள்லாம் வாங்க, நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க இருந்து அந்த மந்திரி சொல்கிறார், நாங்கள் இது இப்படி இல்லாமல் பேசுறது அப்படின்னு. ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தோட டொமைன். ஒரு மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர் நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு பங்களாதேஷ்லேருந்து அங்கே பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் நீங்கள்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இங்கெல்லாம் மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் சிறுபான்மையினர் அப்படின்ட்டு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்லும்போது அதை எதிர்த்து கோஷம் போட்டாங்க. ஏங்க அவங்களும் பங்களாதேஷ் பாகிஸ்தானில் இருக்கவங்க தானே, அங்கேயும் பாதிக்கப்பட்டவர்கள் தானே. அவங்க எண்ணிக்கையில் ரொம்ப கொஞ்சம் பேர். அவங்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து கோஷம் போட்டுட்டு இன்னைக்கு பங்களாதேஷில் அங்கே இடஒதுக்கீடு எதிராக கலவரம் நடக்குது, ஆட்சிக்கு எதிராக கலவரம் நடக்குது, நீங்கள்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அடுத்தது நிதி ஆயோக் கூட்டத்தொடரில் பங்கெடுக்கவில்லைன்னா கலந்து காட்டால் போங்க, யாருக்கு என்ன வந்தது? மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன கொடுக்க வேண்டுமோ அதுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்குது. இத்தனை பர்சன்ட்னா இத்தனை பர்சன்ட் வந்தால் தான் கொடுப்பேன், வராதவங்களுக்கெல்லாம் கிடையாது, போனால் வராது, போது போனால் நிற்காது அப்படின்னு கூவி வைக்கிற விஷயம் கிடையாது. அது சட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுக்க போகிறாங்க. இது மாநில அரசாங்கங்களுக்கும் முக்கியமாக அந்த புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அதனால தான் போனேன்னா போவாட்டேன்னா அவங்க நியாயமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இவங்க இப்படி பார்த்தீங்களா நாங்கள் கலந்துக்க மாட்டோம். கலந்துக்கிட்டால் போங்க, என்ன அப்போ? இல்லை இப்போ இவங்க கலந்துக்காதனால பட்ஜெட் பாஸ் ஆகாமல் இருக்க போதா? இல்லை மத்திய அரசாங்கம் பணத்தை எதுவுமே செலவு பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது ஆக போதா? ஒன்றும் கிடையாது. இல்லை, இந்த நிதியே கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிற இந்த நிலையில் இது போன்ற செயல்லாம், ஏன்னா இப்போ கலந்துக்கிட்டாவது ஏதோ ஒரு சில விஷயங்களாவது தமிழகத்துக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இது சரி. இப்போ நிதி ஆயோக் இது மாதிரி பட்ஜெட்டில் புறக்கணித்தார்கள், அதனால் சேரல, நாங்கள் போகலை அப்படின்னு
23க்கு கலந்துனாரா நம்ம தமிழக முதல்வர்? 22ல் கலந்துனாரா? அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாக சொல்லிக்கிறாரு. 22லையும் கலந்துக்கல, 23லையும் கலந்துக்கல. அப்போ வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாடு இல்லை அப்படின்ற காரணத்தை சொல்ல, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வருஷம் இந்த காரணம், அடுத்த வருஷம் என்ன காரணம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவருங்க நான் தான் சொல்லிட்டேன்ல, மத்திய அரசாங்கம் அவங்க பாரபட்சம் இல்லாமல் நடந்துப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால தான் போனாதான் பணம் வரும் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கினாதான் நம்ம மாநிலத்துக்கு தேவையானது கிடைக்கும்ன்ற நிலைமை இருந்ததுன்னா கட்டாயம் போயிருப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் போனாலும் போகாட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துன்னு தான் இருக்க போகிறாங்க சட்டப்படி. அப்படின்றதுனால எதுக்கு இதெல்லாம் போய்க்கினே அப்படின்னு புள்ளி கூட்டணியில் இருக்க எல்லாரும் நினச்சிட்டாங்க போல. இதுதான் எப்போவுமே இந்த மாதிரி டிஸ்ட்ரப்டிவ் ஆட்டிடியூடு தான் இந்த புள்ளி கூட்டணி. கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்க என்னைக்கு என்ன பண்ணாங்க? ஆட்சியில் இருக்கும்போது கூட தான் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இவங்க இது கலந்துக்கல அப்படின்றது ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. கலந்துக்கினாதான் ஆச்சரியப்பட்டிருப்போம். ஐயோ திருந்திட்டாங்களா அப்படின்னு, நாதஸ் திருந்திட்டானாமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கரகாட்டக்காரங்கள, அந்த மாதிரி ஆயிருக்கும். நேற்று பாராளுமன்றத்தில் வந்து நிதியமைச்சர் அவர்கள் வந்து பட்ஜெட்டுக்கான விளக்கத்தை கூறும்போது வந்து எம்பிக்கள்லாம் வந்து புறக்கணிக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து இந்த கள்ளசாராயம் குடிச்சு இறந்ததுக்கு அதிமுக புறக்கணிச்சப்பெல்லாம் சொல்கிறத என்னன்னு கூட கேட்காம கூட போகிறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற இந்த நிலையில் வந்து இது போன்ற புறக்கணிப்பு வந்து ஏங்க, இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெள்ளையும் சரி, நான் தான் சொல்லிட்டேனே, கன்ஸ்ட்ரக்டிவாக இவங்க எதுவுமே பேசுறது கிடையாது, பண்ணுறது கிடையாது. முதலே சொன்னேன் இல்லையா? அதுதான் இப்போவும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நீங்கள் கவுண்டர் கொடுக்குறீங்கன்னும் போது பதிலுக்கு அவங்க மறுபடியும் கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறீங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் வெளில வந்து நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா, ஏன்னா பாஜகவில் தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒன்றே கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து வெளில வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த மாதிரி அப்படின்னு ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ அமைச்சர்கள் வந்து கட்சி ஹெட் குவார்ட்டர்ஸ்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு சொல்கிறது அப்படின்ற பழக்கமே கிடையாது இல்லை. அதனால் நம்ம என்ன ஒன்றா குறை சொல்லிட்டு போயிடலாம் தம்பி. வெளில வந்து அதுக்கு அந்த பக்கத்துலேருந்து கவுண்டர் வராது. அப்போ நாம் சொல்கிறது தானே நிற்கும். எதுவாக இருந்தாலும் அங்கே ஆர்கியூ பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் பேசுங்க, அவங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்க, அதுக்கு நீங்கள் கவுண்டர் கொடுங்க. இதுதானே ஆர்கியூமெண்ட்டு. இப்போ சட்டமன்றம் பாராளுமன்றம் அப்படின்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? ஆளுங்கட்சி ஒன்று சொல்லுவாங்க, எதிர்கட்சி அது ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க, மறுபடியும் இவர் ஒரு பதில் சொல்லுவார், அதுக்கு இவர் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. இதுதானங்க ஆர்கியூமெண்ட் அப்படின்றது. ஆனால் நாங்கள் வந்து பேசுவோம், பேசிட்டு வெளில வந்துடுவோம் அப்படின்னா அப்போ என்னென்னா இவங்க கவுண்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவங்க கிட்ட எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் ஆகுது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். வெளில வந்து நம்ம எதையாவது சொல்லிவிட்டு இதை மட்டுமே மீடியாவில் போடுறது, ஜெயின் ஜக்குன்னு தட்டிக்கிற ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்களா இவர் என்ன மாதிரிலாம் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புலகாங்கிதம் அடைய வேண்டியது. இப்படியே மக்களை வந்து ஏமாத்தினே இருக்காங்கன்னா நாம் உஷாராக இருக்கணும், நாம் யோசிக்கணும். ஏன் இந்த பதில் அங்கே சொல்கிறது, அவங்க கவுண்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கறது, அதில் ஏன் இங்கே வந்து கேட்கணும் அப்படின்னு நாம் யோசிக்கணும். அப்படி யோசிக்காத வரைக்கும் இப்படி தான் நம்ம மண்டையில் மிளகா அரைச்சிட்டு இருப்பாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து பிற மாநிலமும் கடைப்பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு சொல்லிட்டு வருது. ஏன்னா கர்நாடகா சட்டப்பேரவையில் வந்து நீட்டுக்கும் அப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து எதுவும் சட்டப்பேரவையில் வந்து ஒரு தீர்மானத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி மேற்கு வங்கத்திலே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை மாநில சட்டப்பேரவையிலே ஆளுநருக்கு அனுப்பிச்சதை வச்சுக்கிட்டு இதுதான் திராவிட மாடல் தான் பின்பற்றுறாங்க பிற மாநிலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களோட மாடலை தான் பின்பற்றுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு அவங்க பின்பற்றுவாங்க அந்த கூட்டணி கட்சிக்காரங்க அப்படிங்கிறது? இந்த மாதம் அவங்க சொல்லிட்டா பேரெல்லாம் வேணாம், ஒரு கட்சி வந்து ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. அதில் ஒரு வார்த்தை பிரயோகம் அது நமக்கு நாமே கான்ட்ராடிக்டரியாக இருந்தது. அவங்களுடைய சொல்கிறதுக்கு எதிராக ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம டெய்லி பஞ்சில் பேசியிருந்தோம். இந்த பக்கம் அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிறீங்களே அப்படின்னு. 2 நாள் கழிச்சு மறுபடியும் முழு பக்க விளம்பரம் வந்தது. அப்போ அந்த வார்த்தை மாற்றப்பட்டிருந்தது. இப்போ நான் சொல்லவா, டெய்லி பஞ்சை பார்த்து மாற்றிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீ சிரிக்க மாட்டேன்.
ஏய் எத்தனை பேர் பார்க்குறாங்க அவங்க சேனலை, நோ உன்னை பார்த்து தான் பண்ணாங்க அப்படின்னு நீயே பெருமை பேசிக்கிறிய, கேட்பீங்களா மாட்டிங்களா ரூபன்? அந்த மாதிரி இது வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று கேட்குறேன். இந்த நீட் தேர்வு இது யாருங்க இந்த மசோதாவை முதல்ல கொண்டு வந்தது பாராளுமன்றத்தில்? கொஞ்சம் எடுத்து பாருங்க தெரியும். அண்ட் யார் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ எந்தெந்த கட்சிகள்லாம் இருந்தன, அதெல்லாம் மறந்துவிட்டு இப்போ நாங்களே ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், நாங்களே அதை எதிர்த்து பேசுவோம், அது வானான்னு சொல்லுவோம். இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. அதாவது ஜனங்கள்லாம் வந்து மாங்காய் மடையர்கள்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அது திராவிட மாடலாக இருக்கட்டும், இல்லை கர்நாடக மாடலாக இருக்கட்டும், பெங்கால் மாடலாக இருக்கட்டும், எல்லா மாடலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்போ அவங்க 10 வருஷம் 2004லேருந்து 14 வரைக்கும் இருந்தாங்கல்ல, அப்போ அதில் பெரும்பாலான காலகட்டத்தில் திமுகவும் அவங்களோட இருந்தாங்கல்ல. அப்போது அவங்க கிட்ட சொல்லி என்னங்க எமர்ஜென்சி போது கொண்டு வந்தீங்க, இப்போ அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசினதாக ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது 2017 வந்து இந்த கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றதா அப்படின்ட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க மத்திய அரசில். அந்த குழுவில் எல்லாரும் பிராமணர்கள் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேங்க. இங்கே கூட இந்த பொருளாதாரத்துக்குன்னு ஏதோ ஒரு குழு அமைச்சிருந்தாங்க மாநிலத்தில். ரகுராம் ராஜன் இவங்கெல்லாம் யார்? விடை தெரியாததுக்கு தான் குழு அமைப்பாங்களா? இருக்கும் இல்லை, இவங்க ரகுராம் ராஜன் அவர் என்ன கம்யூனிட்டி? நீங்கள் சொல்கிறீங்களா மத்திய அரசாங்கம் அமைச்ச குழுவில் எல்லாம் பிராமணர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அமைச்ச குழுவில் நீங்கள் யாரை கொண்டு வந்து போடுறீங்க? அதான் சார் கேட்குறேன். தொடர்ந்து மத்திய அரசை விமர்சிட்டானா இவங்க பண்ணுறதும் அதே மாதிரி தானே இருக்குது. இது நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து நமக்கு வக்கீல் வேணும் அப்படின்னா நம்ம யாரை கொண்டு வரோம்? தமிழகத்தில் வக்கீலே கிடையாதா? வழக்கறிஞர் அணி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான அணி திமுகவில். அவங்கள தான் நம்புறாங்களா அப்போ திமுக? ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குக்கு வடக்குலேருந்து வர வேண்டியதாகுது வக்கீல். ஏங்க அண்ணன் பி வில்சன் அவர்கள் இல்லையா? எதுக்கு நீங்கள் வந்து கபில் சிபல் அவர்களையோ இல்லை அபிஷேக் மனு சிங்வி அவர்களோ அவங்களெல்லாம் வந்து நீ ஏன் கொண்டு வரணும்? அப்புறம் இதுக்கு என்ன மாடல்னு நீங்கள் பேர் சொல்லுவீங்க? இதுவும் திராவிட மாடலா? எப்படி நம்ம தமிழர்கள் வழக்கறிஞர்கள்லாம் வந்து உச்சத்தில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு வடக்குலேருந்து கொண்டு வரதுக்கு பேர் திராவிட மாடலாக எனக்கு சொல்லுங்கள். எது திராவிட மாடல்னு சொன்னால் தானே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். வேணும்னா நாமளே ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு நாமளே இன்றைக்கி அதை எதிர்த்து பேசுவது திராவிட மாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஓ கரெக்டு, இதைத்தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு. எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணன் சித்தராமையா அவர்கள்கிட்ட யாராவது போய் கேளுங்க, என்னங்க திராவிட மாடல்னு சொல்கிறாரு, அதைத்தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களாமே அப்படின்னு போய் கேட்டுருங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு யாரையாவது ஒருத்தர் அமிச்சு அது மாதிரி நீங்கள் திராவிட மாடலை ஃபாலோ பண்ணுறீங்களாமே அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்ட சொல்லுங்கள். அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் ரூபன். கமலஹாசன் அவர்கள் வந்து விரைவில் இந்தியன் பட்ஜெட் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியன் 3 கூட தான் வரும்னு சொல்லிக்கிறாரு அவர். இந்தியன் 2வே ஊற்றிக்கிச்சு. இதில் வந்து இந்திய பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் அப்போ இது என்ன பட்ஜெட்டா? பாகிஸ்தான் பட்ஜெட்டா? ஏங்க இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு இவர் அரசியல் பற்றி பேசினா உட்காந்து கேட்டுக்கிறீங்களே, ஏங்க நீங்கள் வேற? எனக்கு இன்சல்ட்டாக இருக்குது. பார்ட் டைம் பிக் பாஸில் நடிக்கிறாரு, அங்கே போய் அரசியல் கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அரசியல் பேச வேண்டிய நேரத்தில் ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியாது. பன்முகத்தன்மை கொண்டவர் கமல். என்ன பன்முகத்தன்மை? அதில் பல முகம் வந்து இந்த தசாவதாரத்தில் வந்து ஒவ்வொரு சீனில் ஒவ்வொரு முகம் வரும், கடைசியில் மட்டும்தான் 10 முகமும் வரும் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் முகம் அப்படின்றது பல நேரத்தில் எங்கேயோ போய் பதுங்கிக்குது. எப்படி அந்த கருப்பு பணங்களுக்கு நடுவில் அந்த பன்முகம் பதுங்கி கொண்டு விட்டதா? இந்த டார்ச் தூக்கி போட்டு உடைக்கும் போது என்ன சொன்னாரு? மாநிலத்துக்கு ஒரு சிக்கல் வரும்போதெல்லாம் வராது. எங்க சிக்கல் வரும்போது வராரு அவரு? இப்போ சொல்லியிருக்காருல்ல, இதுவா இந்தியன் பட்ஜெட் அறிவு. அப்போ மக்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது எங்க போனாரு அவரு? மாநிலத்துக்கு இல்லை, அந்த கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு, அவர் கூட்டணியில் இருக்க கட்சிக்கு ஏதாவது ஒரு சிக்கல், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவர் குரல் கொடுப்பாரு. மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வாய் மூடின்னு போயிடுவார். வேங்கை வயல் அதுக்கு இவர் என்ன குரல் கொடுத்தாருன்னு கேளுங்க. அந்த கள்ளச்சாராயம், ஐம் சாரி அப்படி சொல்லக்கூடாது, அது என்னது, ஏதோ ஒரு விசச்சாராயம், ஏதோ ஒன்று, ஒரு லிக்விட், அதை குடிச்சு செத்து போனாங்கல்ல, என்ன சொல்லிட்டு வந்தார் அவர்? குடிக்காதன்னு சொல்ல முடியாதான், அளவோடு குடின்னு சொல்லணுமா? நல்லா இருக்குது இல்லை? இது முட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஏங்க இதே வந்து இவர் ஒரு பட நிறுவனத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் ரீடு கூட கொடுங்க, நான் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுன்னுக்கிறாரு. என்ன யோக்கியதை இருக்குது இவருக்கு அரசியலை பற்றி பேசுறதுக்குன்னு சொல்லுங்கள். இந்த இந்தியன் படம் ஊற்றிக்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெரி சிம்பிள்.
ஊழலை எதுக்குறேன்னு சொல்லிட்டு யாரோட சேர்ந்து நீங்க ஊழலை எதுக்க போறீங்க? இதைத்தான் ஜனங்க கேட்குறாங்க. சார் படமா பார்க்கணும் சார். நீங்க ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்கன்னா, ஏங்க இவங்க அரசியல் பண்றதே படத்தை வச்சு தானுங்க. நாங்கள் அந்த படத்தில் அந்த கருத்து சொல்லிக்கிறோம், இந்த படத்தில் இந்த கருத்து சொல்லிக்கிறோம், இப்படி தானே சொல்லி நிற்கிறாங்க. அப்புறம் படத்தை வச்சு தானே இவங்கள நாம இடம் போட முடியும். அதான் படம் ஊற்றிக்கிச்சு. இவங்க சொல்லிக்கிறோம் வெட்டி நடை போடுகிறது. நடுவில் வரவையில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், தடைகளை தகர்த்து. ஏங்க விஸ்வரூபம் படத்துக்காவது தடைன்னு சொல்லலாம், தடை கூட கிடையாது, எதிர்ப்பு. இந்த படத்துக்கு யாருங்க தடை போட்டா அவங்களுக்கு? அதனால் தடைகளை தகர்த்து 2வது வாரம் அப்படின்னா உங்களுக்கே சிரிப்பு வருது. அப்போ ரோட்ல அந்த போஸ்டரை பார்க்குற ஜனங்களுக்கு என்ன சிரிப்பு வரும்? சீரியஸாக ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி காமெடி பண்ணியிருந்தா ஜனங்க சீரியஸ் படம் எதுக்கு பார்க்கும்போது சீரியஸாக கொடுக்கணும், காமெடின்னு கேட்டால் காமெடி கொடுக்கணும், பஞ்சதந்திரம் மாதிரி. இவங்க வந்து சீரியஸாக படம் எடுக்கிறேன்ட்டு காமெடி பண்ணதுனால தான் இது ஊற்றிக்கிச்சு. ரூபன், பாமக தொடர்ந்து வந்து அவங்களுடைய மெயின் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து என்னென்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை வந்து மாநில அரசுலாம் பீகார் போன்ற மாநில அரசுலாம் எடுக்குது. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து. ஆனாலும் இதை வெளிப்படையாக எடுத்து கொடுத்துட்டு போகிறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன்னா திராவிட அரசு இப்போ கடைசி வரைக்கும் இன்னும் 80 ஆண்டு காலம் இது ஒரு மர்மமாகவே இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் அதாவதுங்க, இந்த திமுக அரசு எடுத்த முடிவுகளில் ஒரு சிறந்த முடிவாக நான் இதை பார்க்குறேன். நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுத்தால் அது சமுதாயத்தை இன்னும் பிளவுபடுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது சொல்லப்போனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு யாருக்குமே வந்து அது பிரயோஜனம் அளிக்காத ஒரு விஷயம், சமுதாயத்தை இன்னும் கூறு போடுகின்ற ஒரு அம்சம். ரூபன், நான் ஒன்னே கேட்குறேன், ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க எனக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஜாதிலையும் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்றத கணக்கெடுக்க போகிறீங்களா? இல்லை அவர்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்க வந்து எவ்வளோ வசதி வாய்ப்புகள், கார் எத்தனை பேர் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க, எத்தனை பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதையெல்லாம் சேர்த்து எடுக்க போகிறீங்களா? இல்லை, இதெல்லாம் எடுத்தால் தானே அதில் எத்தனை பேர் தங்கிடும் தெரிய வரும். வெரி குட், நல்லா சொன்னீங்க. லெட் அஸ் சே இப்போ வந்து ஒரு கணக்குக்கு 10 கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஒரு மாநிலத்தில், சரியா? அதாவது இந்த 10 பேருக்குமே இடஒதுக்கீடு இருக்கின்றது அப்படியே வச்சுப்போம், சரியா? இப்போது நீங்கள் ஒரு கணக்கீடு எடுக்கிறீங்க, சென்சஸ் எடுக்கிறீங்க, நான் சொல்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஒரு ப்ராவின்ஸில், சரியா? அப்போது நீங்கள் அந்த கணக்கு எடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, அந்த 10 கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டி வந்து எவனா வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு மாதமான சம்பளத்துக்கு தொங்கிட்டு இருக்கிறது, நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பிஸ்னஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அரசு வேலைக்கு போகல அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது இன்னொரு கம்யூனிட்டி வந்து நமக்கு இருக்க நில நீச்சை பார்க்கறதுக்கே நமக்கு காடு கரையை பார்க்கலாம், இது போய் கவர்மெண்ட்டில் போயிட்டு கை கட்டி வேலை பார்த்துட்டு இருப்பியா அப்படின்ட்டு அவங்க வந்து நிலத்தை பார்த்து நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. சரி, இப்போது இந்த 2 கம்யூனிட்டியில் அத்தனை பேருமே பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை அத்தனை பேருமே நிலம் வச்சிருக்கிறதோ கிடையாது, இல்லாதவங்களும் இருப்பாங்க, சரியா? இப்போ பாருங்க, இந்த கணக்கெடுப்பு எடுக்கும்போது இதில் பெரும்பாலானவர்கள் அந்த இதில் இருக்காங்க, இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைவாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு நீங்கள் ஃபேக்டை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால், அப்போ இவங்க என்ன கேட்பாங்க? லெட் அஸ் அஸ்யூம் இந்த 10 பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வச்சுப்போம். என்ன கேட்பாங்க? நாங்கள் கம்மியாக இருக்கோம். லெட் அஸ் சே அதில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து நிலம் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, அதனால் அவங்க வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு கூட அவங்களுக்கு இறக்கு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்போ காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு எடுத்தா அரசு வேலைகளில் இப்போது அந்த ராகுல் காந்தி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ % இருக்கீங்களோ அத்தனை % ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து ஒரு சீராக பார்க்க முடியுமா? ஒரு கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்க, இன்னொரு கம்யூனிட்டி கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பிரச்சனை வரத்தான் செய்யும். அடுத்தது, இந்த ரிசல்ட் வந்தாலுமே இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. கர்நாடகத்தில் இந்த பிரச்சனை தான் ஓடி நிற்குது, அங்கே ஏற்கனவே எடுத்துட்டாங்க ரூபன். ஏன் அதை ஒன்றும் இது பண்ணாமல் இருக்காங்கன்னா சிக்கல், இதெல்லாம் வெளில வந்தால் பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே மூடி வச்சிருக்காங்க. ஏன் ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏங்க ஜித்தனா ஹக்கு உத்தனா ஹக்குன்னு ஏதோ ஒன்று ஹிந்தியில் சொன்னீங்களே, அப்போ கர்நாடகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. இது வந்து ஒற்றுமையாக இருக்கின்ற சமூகத்தை கூறு போடுகின்றது. சில பேர் வந்து அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை, மக்களுக்கும் இது பிரயோஜனம் இல்லை. சிம்பிளா நான் சொல்றேங்க, இன்னைக்கு வந்து ஓபிசிக்கு இத்தனை % அப்படின்னு ரிசர்வேஷன் இருக்குங்க. இப்போ லெட் அஸ் சே ஒரு 40% 50% இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் நீங்க ஓபிசின்னு சொல்லும்போது
அத்தனை பேரும் அந்த 50 எல்லா கம்யூனிட்டியும் ஓபிசி கம்யூனிட்டி எல்லாமே அந்த 50%க்கு போட்டியிடலாம். நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு இந்தந்த ஜாதி இவ்வளோ அப்படின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இத்தனை பர்சன்ட் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நிச்சயமா பிரச்சனை வரத்தான் செய்யும். ரூபன் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடு அப்படின்வாங்க. இதுல வந்து நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு சின்ன பர்சன்ட் ஆயிரும். நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா 300-400 கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேஷனல் லெவல்ல பார்க்கும்போது எத்தனை கம்யூனிட்டி இருக்கும்? இதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணணும்னா என்ன ஆகும்? இண்டிவிஜுவலா நான் சொல்றது வேற மொத்தமா இதை பாருங்க, ஓபிசிக்கு இத்தனை பர்சன்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு. இப்போ அதில் எம்பிசின்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து இன்னும் பல வருஷங்கள் நம்மை பின்தங்கி இருக்க வைக்கக்கூடிய, இன்னும் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை. தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி ரோஹன்.